இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மு. சாமிநாதன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரைவேக்காடுத்தனமாக பிதற்றுவதா என கூறி சாமிநாதன் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சாமிநாதன் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலிவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் 2025ஆம் ஆண்டு புதுடில்லியில் நடைபெறக்கூடிய குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அரசு சார்பில் அலங்கார ஊர்திகள் இடம்பெறவில்லை என்ற அறிக்கையை வெளியிட்டு திமுக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக அமைச்சர், குறிப்பாக மாண்புமிகு செய்தி மற்றும் மக்கள் துறை அமைச்சர் சாமிநாதன் அறிக்கை என்ற பெயரிலே தமிழக அரசினுடைய அந்த செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் புதுடெல்லியிலே குடியரசு தின அணிவகுப்பில் ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் மட்டுமே இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. 2023-24 ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசினுடைய ஊர்திகள் இனி 2026ஆம் ஆண்டில்தான் பங்கேற்க முடியும். இதுதான் மத்திய அரசினுடைய நடைமுறையாக இருக்கிறது. இதனை அறிந்து கொள்ளாமல் அரைவேக்காட்டுத்தனமாக பிதற்றுவது அறியாமை அல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் சாமிநாதன், அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக அவர் அந்த ஆண்டுகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். 2012, 13, 15 அதே போல 18 ஆகிய ஆண்டுகளில் அலங்கார ஊர்திகள் பங்கேற்கவில்லை என்ற விவரமே அவருக்கு தெரியவில்லையா என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் 2014, 2016, 17, 19, 20, 21 ஆகிய 6 ஆண்டுகள் மட்டுமே, அதுவும் தொடர்ச்சியாக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டன. மேலும் அன்றைய காலகட்டங்களில் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள விதிமுறைகள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனிவரும் காலங்களில் இந்தியாவுக்கும் பிற மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக திகழக்கூடிய வகையிலே பல நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை பற்றி விமர்சிக்கும் போது முழுமையான விவரங்களை அறிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நல்ல யோசனைகளை, கருத்துக்களை கூறி அவர் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் ஊர்தி தொடர்ந்து இடம்பெற்றால் 3வது ஆண்டில் அனுமதிக்கப்படாது என்ற ஒரு நடைமுறையை மத்திய அரசு ஆணை தெரிவித்துள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த நடைமுறையை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சீராக பின்பற்றாமல் உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து 3வது முறையாக அனுமதித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனுமதி மறுப்பது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.